வெல்கம் டு நிவிஸ் கார்ட்டூன்ஸ் தமிழ். ஒரு சிறிய குருவி இருந்தது. அது தினமும் சந்தோஷமாக விளையாடி கொண்டே இருந்தது. ஒரு நாள் அதோட அம்மா சொன்னது, மழை வரப்போகிறது, சீக்கிரம் கூடு கட்டிக்கோ என்று. ஆனால் அந்த குட்டி குருவி அதை கேட்கவே இல்லை. அது ஜாலியாக விளையாடி கொண்டே இருந்தது. அன்று இரவு திடீரென்று கருமேகங்கள் சூழ்ந்து காணப்பட்டன. மழை ஆரம்பிக்க துவங்கிவிட்டது. குருவி முழுக்க நனைந்து குளிரால் நடுங்க ஆரம்பித்தது. அதற்கு ஒன்றும் புரியவில்லை. அப்பொழுதுதான் அதற்கு ஒன்று ஞாபகம் வந்தது. தன் அம்மா அப்பவே சொன்னார்கள் கூடு கட்ட வேண்டும் என்று, நாம் தான் அதை கேட்கவில்லை என்று வருத்தப்பட்டது. அடுத்த நாள் அது கடினமாக உழைத்து ஒரு நல்ல கூடு கட்ட ஆரம்பித்தது. பின்னர் அது மழை வந்தாலும் புயல் வந்தாலும் அது தனது கூட்டில் மிகவும் பாதுகாப்பாக இருந்தது. தெரிந்து கொள்வது என்னவென்றால், முன்னே யோசித்து செயல்பட்டால் வாழ்க்கையில் பின்னாடி கஷ்டம் வராது. அடுத்த கதை, குருவியும் அதன் துணிச்சலும். ஒரு அழகான கிராமத்தில் ஒரு சின்ன குருவி ஒன்று இருந்தது. அதன் பெயர் சிட்டு. சிறியதாக இருந்தாலும் அதற்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. தான் எல்லா பறவைகளையும் விட உயரமாக பறக்க வேண்டும் என்பதுதான் அந்த சிட்டுவின் கனவு. அதை கேட்ட அதே மரத்தில் இருந்த பெரிய பறவைகள் சிட்டுவை பார்த்து சிரித்தார்கள். உன்னால் முடியாது என்று கேலி செய்தார்கள். அந்த வார்த்தைகள் சிட்டுவிற்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. ஆனால் அது மனசு உடைந்து போகவில்லை. நான் முயற்சி பண்ணுவேன்னு முடிவு செய்தது. முதல் நாள் சிட்டு கொஞ்சம்தான் பறந்தது. இரண்டாம் நாள் இன்னும் கொஞ்சம் மேலே. ஒவ்வொரு நாளும் அது விடாம முயற்சி செய்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் பெரிய காற்றும் மழையும் வந்தது. எல்லா பறவைகளும் பயந்து ஒளிந்து விட்டார்கள். ஆனால் சிட்டு மட்டும் தொடர்ந்து விடாமல் தைரியமாக பறக்க ஆரம்பித்தது. காற்று அடித்தது, மழை தட்டியது. ஆனால் சிட்டு விடாமல் முயற்சி செய்தது. சில நேரத்திற்கு பிறகு சிட்டு எல்லாரையும் விட உயரமாக பறந்தது. அது தன்னுடைய கனவை அடைந்தது. அதை பார்த்த எல்லா பறவைகளும் ஆச்சரியப்பட்டார்கள். நீதான் உண்மையான வீரன் என்று பாராட்டினார்கள். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், முயற்சி செய்தால் எந்த தடைகளையும் கடக்கலாம். முயற்சி திருவினையாக்கும். முயன்றால் சாதிக்க முடியும்.